கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஜீவ வார்த்தை மூலம் ஆண்டவர் உங்களை இன்றைக்கு சந்திக்கிறார், உங்களோடு பேசுகிறார், உங்களோடு இன்றைக்கு பேச போகிறார். அற்புதங்களை பார்க்க போறீங்க. விசுவாசிப்பீங்களா? இந்த நாளில் பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் வாழ்த்துகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். தனிமையில் இருக்கிறவங்களையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், பயப்படாதீங்க. இன்றைய ஜீவ வார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 2 நாளாகமும் 14வது அதிகாரம் 13வது வசனம். அவர்களை ஆசாவும் அவனோடு கூட இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலன் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். முறிந்து விழுந்தார்கள். இன்றைய ஜீவாத்தின் தலைப்பு, திரும்ப பலன் கொள்ள மாட்டார்கள். பாருங்க, அதாவது என்ன நடக்குது தெரியுமா? ஆசாவுக்கு விரோதமாக எத்தியோப்பியர் எதிராக வந்துட்டாங்க. கர்த்தர் முறியடிச்சிட்டாரு, அவங்களுக்கு தோல்வியை கொடுத்துட்டாரு. ஆனா திரும்ப அவங்க பலன் கொள்ளாத அளவுக்கு அவங்கள ஆண்டவர் முறியடிச்சார். இது பெரிய காரியம் இல்லைவா? அதாவது இப்போ ஒரு எதிரி இருக்கிறாங்க, அவங்கள நம்ம துரத்திட்டோம், ஜெயம் எடுத்துட்டோம் அப்படின்னா அது கடைசி நிரந்தரம் அப்படி இருக்கணும். சில நேரத்தில் நம்ம அந்த நேரம் ஜெயிச்சிருவோம், அந்த எதிரி மீண்டும் பலன் கொள்ளுவான். மீண்டும் அவன் பலன் கொண்டு நமக்கு ரொம்ப யுத்தம் பண்ண வருவான், நம்மளை மேற்கொள்ள முயற்சிப்பான். அப்போ நம்ம வாழ்க்கையில் அது என்னைக்கும் பிரச்சனையா இருக்கும். எதிரி பலன் கொள்ளலைன்னா அந்த பிரச்சனை அதோட முடிந்து போய்விட்டது. அதுதான் ஆண்டவர் செய்கிறார். பிசாசு ஆண்டவர் பலன் கொள்ள விட மாட்டார். நமக்கு இந்த உலகத்தில் ஒரு பெரிய எதிரி பிசாசு தான். அவன் நமக்கு ரொம்ப யுத்தம் பண்ணி கொண்டே இருப்பான். தேவன் அவனை முறியடித்து அவன் தலையை நசுக்கி அவனுடைய கிரியை அழித்து போட்டுட்டார்னா, பலனற்று போயிட்டான்னா, நிச்சயமா அதுக்கு பிறகு அவன் பலன் கொண்டு நமக்கு ரொம்ப யுத்தம் பண்ண முடியாது. அதே போல பிசாசை போல சில மனிதர்களை நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி கொண்டே நிற்பாங்க. கர்த்தர் அவங்களை முறியடிச்சு அவங்க பலன் கொள்ளாத அளவுக்கு ஆண்டவர் செய்யும்படிக்கு அவர் கிரியை செய்ய போதுமானவர். பயப்படாதீங்க. இது ஒரு பெரிய கிருபை. நீங்க பாத்தீங்கன்னா யாத்திராகமம் 17 அதிகாரத்திலே கூட இஸ்ரவேல் மக்களுக்கு வழிமறித்தவங்களுக்கு விரோதமா தலைமுறை தோறும் கர்த்தர் யுத்தம் நடக்குன்னு சொல்லிட்டே இருந்தாரு. சவுல் இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவான உடனேயே அவர்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணும்படிக்கு கர்த்தர் செய்தார். புரிந்து கொண்டீர்களா? அந்த அமலேக்கியருக்கு விரோதமாக ஆண்டவர் யுத்தம் பண்ணும்படிக்கு செய்தார். அவங்களை பலன் கொள்ள விடல. கொஞ்சம் வளர்ந்தோன்னு மீண்டும் ஆண்டவர் அடித்து கீழே போடுகிறார். நாம் தேவ பிள்ளைகளை, பயப்படாதீங்க. உங்கள் எதிரிகளை கர்த்தர் நிரந்தரமா பலன் இழக்க செய்வார். அவங்க இனி பலன் கொண்டு உங்களுக்கு ரொம்ப எழும்ப முடியாத அடிக்கு ஆண்டவர் கிரியை செய்வார். ஆண்டவர் செய்கிற யுத்தம் பயங்கரமாயிருக்கும். தேவன் பெரியவர், ஞானமுள்ளவர், வல்லமையுள்ளவர், எல்லாவற்றையும் செய்ய போதுமானவர். புரிந்து கொண்டீர்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எங்களோடு பேசினீர், அதற்காய் ஸ்தோத்திரம். சத்துருக்கள் திரும்ப பலன் கொள்ளாதபடிக்கு நீர் செய்கிற மகா பெரிய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் இந்த வார்த்தை அப்படியே கிரியை செய்யட்டும். உடைய பிள்ளைகளுக்கு நிரந்தரமாய் எதிரிகள் பலனை கர்த்தர் முறியடித்து உடைய பிள்ளையுடைய தலையை உயர்த்தும்படியாய் உடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னவர், இவங்க துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை, எந்தெந்த இடத்துல உடைய பிள்ளைகள் போராட்டங்களை சந்தித்தாங்களோ அந்த போராட்டம் நிரந்தரமாய் விலகட்டும் என்று ஜெபிக்கிறோம். தகப்பனே, வியாதி நிமித்தம் மருத்துவமனைக்கு அலைந்து கொண்டிருக்கிற மக்கள், மனதிலே நிம்மதி இழந்து கலங்குகிறவர்கள், பணத்தை இழந்து கலங்கி கொண்டிருக்கிறவர்கள் விடுவிக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம். மூளை வளர்ச்சி குன்றின பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுப்பீராக. படுக்கையில் இருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தில் எழும்பி நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். மருத்துவமனைகளில் ஆபத்தான நிலையில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு நியாயம் கிடைக்கும். அந்த வழக்கு விரைந்து வேகமாய் முடிவடையவும் நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். திருமணம் நடக்காமல் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். திருமண தடையை மாற்றி சீக்கிரம் திருமணம் நடக்கும்படிக்கு ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி அற்புதம் செய்கிறதற்காய் நன்றி. திருமணம் முடிந்து குழந்தை இல்லாமல் இருக்கிறதுக்காய் ஜெபிக்கிறேன். குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கும்படியாய் மன்றாடுகிறோம். இன்னும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். வங்கிகளில் கடன் எதிர்பார்த்து இருக்கிறவர்கள், கடன் அடைப்பதற்கு வழி இல்லாமல் இருக்கிறவர்கள், புதிய ஆண்டவரே ஸ்தோத்திரம் தொழில் வியாபாரங்களுக்கு முதலீடு பண்ண முடியாமல் இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் அற்புதம் செய்வீராக. கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஜெபத்தை கேட்டு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.